Hello all. நமஸ்காரம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு முக்கியமான கதை. யூசுவலா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னோ, என் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கன்னோ, இல்ல லைக் போடுங்கன்னு நான் எப்பவுமே கேட்க மாட்டேன். ஆனா இந்த தடவை ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வீடியோவை முடிஞ்சா ரிப்பீட்டடா பாருங்க. தேவை இருக்கிறவா. ஏன்னா சில விஷயங்கள் ஒரு தடவைக்கு மேல கேட்டா புரியலாமா இருக்கலாம். எனக்கு அப்படிதான் இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பத்தி பேசுறேன் நான். நம்ம குழந்தைகளுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வளரணும்னா என்ன பண்ணணும்? நீ எப்படி லீடரா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்லயும் சொல்லி கொடுக்குற அப்பா அம்மா வளர்க்குற குழந்தை என்னைக்காவது லீடரா ஆயிருக்கா? ஆக முடியாது. அப்ப எந்த குழந்தை லீடரா ஆகும்? லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட வளரும். சரி, இப்போ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை, மார்க் வாங்குறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதையும் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு குழந்தை ரொம்ப நல்லா மார்க் வாங்குறது, ஐஐடியில் ஜாயின் பண்ணிடுது, ஐஐடியில் கிராஜுவேட் ஆயிடுது, ஃபண்டாஸ்டிக் மார்க்ஸ், அமெரிக்காவில் வேலை கிடைச்சிடுத்து, வண்டர்ஃபுல் ஜாப், மாதம் 30 லட்சம் சம்பளம் நம்ம நாட்டு கரன்சி பிரகாரம்னு வச்சுக்கோங்க. அது அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கு, 20-25 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு குழந்தை படிச்சுது, நீட் எக்ஸாம் எழுதித்து, ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டு எம்பிபிஎஸ் சீட் ஃப்ரீயா கிடைச்சிடுது. எம்பிபிஎஸ் முடிச்சது, ஒரு பெரிய கிளினிக்ல டாக்டரா போய் சேர்ந்தது, செட்டில் ஆயிடுது. இது செகண்ட். நான் மூணாவது கேஸ் ஸ்டடி சொல்றேன். இன்னொரு குழந்தை ரொம்ப டஃப்பா இருந்தாலும் காமர்ஸ் குரூப் எடுத்துட்டு படிச்சுது, அதுக்கு டஃப்பா இருந்தாலும் எடுத்து படிச்சுது, பிகாம் ஜாயின் பண்ணிட்டு லேடி ஸ்ரீராம்ல, டெல்லியில, அங்கெல்லாம் சீட் கிடைக்கிறதுன்னா குதிரை கொம்பு, அங்க போய் படிச்சுது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சது, அதுக்கு பிஸ்னஸ் கத்துக்க போச்சு, பிஸ்னஸ் கத்துண்டுது, பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 150 பேருக்கு பாஸா இருக்கு அந்த குழந்தை. இப்ப இந்த 3 பேர்ல டிஃபரன்ஸ் நான் என்னன்னு சொல்லட்டுமா? மூணாவது குழந்தைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருந்தது. அப்போ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ங்கிறத எதை வச்சு நம்ம டிசைட் பண்றோம்? அந்த குழந்தைகள் வாங்குற மார்க்கை வச்சா, செலக்ட் பண்ற குரூப்பை வச்சா, எதை வச்சு நம்ம லீடரா இல்லையாங்கிறத டிசைட் பண்றோம்? அப்ப நம்ம நான் சொல்றேன். ஒரு காட்டுல ராஜா இருக்க. யார் ராஜா? நம்ம சிங்கம் தான். இப்போ அந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு டவுட் வந்தது. இந்த காட்டுக்கு சிங்கம் எப்படிடா ராஜா ஆச்சு? இருக்கிறதுலயே பலசாலினா யானை, உயரமானவன்னா ஒட்டகச்சிவிங்கி ஜிராஃப், ஓகே, வேகமா ஓடக்கூடியவன்னா சிறுத்தை சீதா, ரொம்ப பயங்கரமா பாயக்கூடியவன்னா புலி. இப்படி எந்த விதத்திலையுமே த பெஸ்டா இல்லாத ஒரு சிங்கம் எப்படி ராஜா ஆச்சு? இந்த கொஸ்டின் நான் எப்பவுமே அசம்பிளில கேட்பேன் குழந்தையில. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை எனக்கு அந்த இயர் முடியறதுக்குள்ள எந்த குழந்தை சொல்றதோ, நான் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு பிடிஎம்ல உட்கார வச்சு சொல்லுவேன், இந்த குழந்தை ஒரு லீடர் மெட்டீரியல், பார்த்து அழகா வழங்கோ, பெரிய ஆளா வரும் இது வாழ்க்கையில அப்படின்னு. வருஷம் அது சில சமயம் 1ஆம் கிளாஸ் குழந்தையா கூட இருந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ கதைக்கு வரேன். எப்படி சிங்கம் ராஜா ஆச்சு? சரி, இது பஞ்சதந்திர கதை மாதிரி, எல்லாமே எல்லாத்தோடையும் பேசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மனுஷன் போய் அந்த மிருகங்கள்கிட்ட கேட்கறானா, யானை கிட்ட கேட்கறான், நீ இவ்வளோ பெரிய பலசாலியா இருக்க, நீயே ராஜாவா இல்ல? அதான் நானும் ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்துருக்கேன், என்னடா பாலிடிக்ஸ் காட்டுல நடக்கிறது, நம்ம ஏன் ராஜாவா இல்லைன்னு அப்படின்னா. சிறுத்தை கிட்ட போய் கேட்கறான், நீ ஏன் ராஜாவா இல்லை அப்படின்னா. எனக்கு பாயறது, இருக்கிறதுலே த ஃபாஸ்டஸ்டா இருக்கிறது, த பெஸ்டா இருக்கிறது, அதுலயே ஃபோக்கஸ் போனதுனால ராஜாவா இருந்து இந்த ராஜாங்க காரியங்கள் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா அப்படிங்கிறது. புலி ஒரு ரீசன் சொல்றது,
ஒட்டகச்சிவிங்க ஐயோ எனக்கு மற்ற மிருகங்கள்லாம் பார்த்தாலே பயம், நான்லாம் வச்சுக்க மாட்டேன்ப்பா. நான் டாலஸ்டா இருந்தா என்ன, எனக்கு தழை பறிக்கிறதுக்கு தான் பகவான் இவ்வளோ பெரிய கழுத்து கொடுத்துருக்காரு, வேற என்னத்துக்கு அப்படின்னுடுறது. அப்புறம் கடைசியா சிங்கத்திட்ட போய் கேட்கிறேன் நான், நீ எப்படிப்பா காட்டுக்கு ராஜாவான? எதுலையுமே த பெஸ்ட் இல்லையே நீ, ஆனா நீ எதுலயே இருந்து காட்டுக்கு ராஜா எப்படி ஆன அப்படின்னு. அப்ப சிங்கம் சொல்லித்தான், ஏன்னா எனக்கு தெரியும் இந்த காட்டுக்கு நான் தான் ராஜான்னு, அதை நான் நம்புறேன், அதனால நான் தான் ராஜான்னு தான் நான் நம்புறேன் இல்லையா, அதனால மற்ற மிருகங்களும் நம்புறது அப்படின்னு சொல்லித்தான். இதான் கதை. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியறது? முதல்ல நம்ம ராஜாவா, நம்ம தான் லீடரா அப்படிங்கறத நம்ம நம்பணும். அந்த நம்ம மேல நம்பிக்கை இருக்கிறவா மாத்திரம்தான் அதுல ஜெயிக்க முடியும். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த குழந்தைகள் தன்னை நம்பணும் அப்படின்னா நம்ம அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? அது தன்னை நம்புறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அப்ப அதெல்லாம் நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படி போடவே முடியாது. ஏன் போட முடியாது? இன்னொரு கதைக்கு வரேன். இந்த பரமாச்சாரியார், ஸ்ருங்கேரி பரமாச்சாரியார் புது வருஷத்துல, நம்ம தமிழ் புது வருஷத்துல ஒரு அருளாசி கொடுத்திருக்காரு. இப்ப கூட யூடியூப்ல எல்லாம் நீங்க போய் பார்த்தேன்னா இருக்கும், ஸ்ருங்கேரி பரமாச்சாரியார் கொடுத்தது. அதுல அவர் ஒரு விஷயம் அழகா சொல்றார் இந்த கதைய. ஒரு சிங்கம் தன்னுடைய குழந்தைய இன்னொரு ராஜாவா ஆக்கணும்னா உட்கார வச்சு மணிக்கணக்கா கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுக்காது. அப்ப என்ன பண்ணும்? தான் ஒரு சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு நம்பித்தா அந்த நம்பிக்கைய அந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட வளர்க்கும். சரி, அது எப்படி வளர்த்தது? அதுக்கு ஸ்ருங்கேரி பரமாச்சாரியார் சொல்ற, நீ சிங்கமா இருந்தா உனக்கே அந்த டெக்னிக் தெரிஞ்சிடுமே, இன்னொருத்தனை கேட்கறன்னா நீ சிங்கம் இல்லைன்னு அர்த்தம்ட்டார். நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அப்போ நம்ம குழந்தைகள் லீடர் மெட்டீரியலா ஆகணும்னா என்ன முதல்ல ஆகணும்னா நம்ம லீடர் மெட்டீரியலா ஆகணும். அப்ப நான்லாம் ஆள மேடம், என் குழந்தையெல்லாம் உருப்படவே உருப்படாதுன்றீங்களா, லீடராகவே ஆகாதுன்றீங்களா, நீங்களே இருந்துப்பீங்களா, அவங்களே இருந்துப்பீங்களா, இப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. அது இல்ல பாயிண்ட். யார் வேணா ஆகலாம். இட்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. யார் எப்படி ஆக முடியும்? நான் லீடரா ஆகலை அப்படின்னா என்னுடைய மைனஸ் என் குழந்தைக்கு பிளஸ் ஆகணும். நான் இந்த இடத்துல அடிபட்டு விழுந்தேன்டா, உனக்கு அந்த மாதிரி வரும்போது பார்த்து நட அப்படிங்கிற சொல்ற தைரியம், தன்னம்பிக்கை அந்த அப்பாக்கோ அம்மாக்கோ இருக்கணும். என் குழந்தைகள் எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் நான் இன்டர்வியூக்கு போகும்போது என்னோட ஸ்கூல் சேர்மன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், யார் எந்த ஸ்கூல்ல நான் பிரின்சிபலா இன்டர்வியூ போயிருந்தேனோ இது வரைக்கும், எந்த ஊரா இருந்தாலும் சரி, அவர் எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு அவரோட போயிருக்கேன் இல்லையா. அப்போ நான் இன்டர்வியூக்கு போன இடத்துல எல்லாம் நான் கிளியரா சொல்லுவேன், நான் 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சேன் அப்படின்னு. அவளுக்கு உடனே அப்புறம் எப்படி இவ சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கா அப்படின்னு டவுட் வரும். நிறைய இடங்கள்ல எனக்கு இங்கிலீஷ் கிராமர் டெஸ்ட், அப்புறம் இந்த எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து எழுத சொல்றது, இல்லைன்னா ஏதாவது ஒரு போயம் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றது, இது மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவா கொடுத்து வாங்குவா. இவளுக்கு எந்த அளவுக்கு ஏதாவது தெரியறதான்னு பாக்குறதுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமோ, நான் தமிழ் மீடியத்துல படிச்சாலும் நீங்க வைக்கிற டெஸ்ட்ல எரர் ஃப்ரீயா நான் கிளியர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அப்போ இன்டர்வியூல அதுவே என்னோட திறமையை காமிக்கிற மாதிரி யாருதா இல்லையா? தமிழ் மீடியம்ல படிச்சது மைனஸ்னு நான் சொல்லல, ஆனா நான் தமிழ் மீடியம் தாங்க அப்படின்னு சொல்றவாளுக்கு சொல்றேன், கீழே விழறது மைனஸே கிடையாது வாழ்க்கையில. நான் விழுந்துட்டேன், அவளால விழுந்தேன், இவாளால விழுந்தேன், அதான் எந்திரிக்கவே முடியல அப்படிங்கிறவாளுக்காக சொல்றேன். எதுவுமே மைனஸா பார்த்தாதான் மைனஸ். லீடர்ஷிப்ங்கிறது புகுத்த முடியாது,
பிறக்கணும் உள்ள. சரி, என் குழந்தைக்கு இல்லை, நான் என்ன பண்றது? அப்படியாப்பட்ட லீடர்ஸ் கிட்ட பரிச்சயம் பண்ணுங்க. என்னை சுத்தி யாருமே அப்படி இல்லை, நான் என்ன பண்றது? அப்படியாப்பட்ட லீடர்ஸ் பத்தின பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி புக்ஸை படிக்க வைங்க. ஐயோ மேடம், அது படிக்கவே மாட்டேங்கிறதே, நான் என்ன பண்றது? நீங்க எடுத்து வச்சுன்னு படிங்கோ, அதுவும் படிக்கும். லீடரா ஆகிறதுங்கிறது கஷ்டமே கிடையாது. ஆனா லீடரா ஆகணுங்கிற மனநிலை, நான் லீடர் தாங்கிற அந்த மனநிலைக்கு நம்ம போய் அடையிறோம் பாருங்க, அது அவ்வளோ ஈஸியே கிடையாது. என்னடா அது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியா இருக்கே, இப்படி பேசுறாளே நினைக்காதீங்க. யோசிச்சு பாருங்க. லீடர் ஆகிறதுங்கிறது இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில, இந்தியா மாதிரி ஒரு முன்னேறும் நாடு, முன்னேறிய நாட்டுல கஷ்டமே கிடையாது. எங்க நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும்னா, நான் லீடர் தான் அப்படின்னு நம்பி என்னால 4 பேர் வாழ்வா அப்படின்னு நம்புறோம் பாருங்க. அந்த நம்பிக்கையை நம்மளுக்குள்ள வச்சுக்கிறது, வளர்த்துக்கிறது, அதுதான் இருக்கிறதுலயே சேலஞ்சிங். ஒரு இடத்துல ஒரு 20 பேருக்கு பாஸ் ஆன உடனே எனக்கு என்ன அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டோம்னா அங்கேயே முடிஞ்சு போயிட்டோம். 20 பேர்ல இருந்து 200 பேருக்கு பாஸ் ஆயிட்டோம்னா, நான் 2 பேர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 200 பேருக்கு பாஸா இருக்கேன், நாலாம் சூப்பர் அப்படின்னு நினைச்சோம்னா 200ஓட முடிஞ்சு போயிட்டோம். 200 2000 ஆகாது, 2000 20000 ஆகாது, 20000 2 லட்சம் ஆகாது. Leadership quality is also always learning and always respecting. எத்தனை பேர் உங்க குழந்தைய லீடர் மெட்டீரியலா வளர்க்கிறேன்? யோசிச்சு பாருங்க. நமஸ்காரம்.